வாத்து மீன் இதுமாரி என்ன பிடிக்குதோ அந்த மீன் நம்ம வளர்க்குற மீன் இதில் உள்ள விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் மோட்டாருக்கான ஆப்ஷன் இது. ஆக்சிஜன் மோட்டார் இதில் இருக்கும். இது வழியாக தண்ணி இந்த லைன் வழியாக தண்ணி அப்படியே உள்ளே இழுத்து மோட்ரு வழியாக தண்ணி அப்படியே சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். தண்ணி கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், மோட்ரு செட்டப் எல்லாம் மேலே வந்துடும். பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு வெளியில் ஹோட்டலில் பார்க்குற அந்த ஃபீலிங் வந்து நம்ம வீட்டிலே இருக்குங்கிற ஒரு சந்தோஷம் மன நிறைய இருக்கும். ஒரு குழந்தைங்களே நம்ம வீட்டில் ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் உமர். இது நம்ம வீட்டு மனை செஞ்ச சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயில்களுக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஊர். அது மட்டும் இல்லாமல் டிகிரி காப்பிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். அந்த ஒரு ஊரில் ஒரு சூப்பரான ஒரு 2 BHK வீடு தான் வந்து வீலாக் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த ஊர் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோடைய எண்டில் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, வீடோட ப்ரைஸ் என்ன, எல்லாமே வந்து வீடியோட எண்டில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் அடியில் 1200 ஸ்கொயர் அடியில் சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடோட எலிவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனில் சூப்பரான ஒரு வியூ. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ்ல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்லோப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ட்ரி ஆகும். எஸ், நம்ம அந்த கார் பார்க்கிங் ஏரியாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்லேயே பால்கனிங் ஒரு மாதிரி நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்குது. கார் பார்க்கிங்கு அப்படியே மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக பிங்க்கு, எல்லோ அந்த மாதிரி வந்து கிரே கலரில் நல்ல ஒரு டிசைனபுளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சுற்றியும் வந்து லைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்ப் ஏரியா இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், நான் அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். யாருமே வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு சம்ப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த டைல்ஸோடய சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இதே கார் பார்க்கிங்கில் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டிக் டேங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே நமக்கு வாஷ் பேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேப்பு ப்ளஸ் வேஸ்ட் வாட்டர் வந்து வெளியே போகிற மாதிரியான அந்த ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிட்ச் போர்டு, EB கனெக்ஷன் யூனிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமனாக வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வர ஒரு கெஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு டைல்ஸ் ஒர்க்கில் ஃபுல்லாகவே வந்து ஜாக்வார் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கொடுத்து எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இதே கார் பார்க்கிங்லேயே நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலிட்டி ஏரியாவில் UPS வைக்கக்கூடிய ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு அதுக்கான யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த EB கனெக்ஷன் எதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து அழகாக வந்து பிளாக் கலரில் மார்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி டோர் ஓகேங்களா, நல்ல ஒரு டீ கூட்டில் நல்ல ஒரு டிசைனபுளாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோரு பக்கத்துலேயே விண்டோ, பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க்கில் நல்ல ஒரு டிசைனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுடைய ஹாலில் இருக்கோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சுவிட்சஸ் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 எல்லாமே வந்து குவாலிட்டியான ஒரு டைல்ஸு. அப்படியே நம்ம மேலே அப்படின்னா
வால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எக்ஸலண்ட்டாக ஒர்க் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு. ஹால் வந்து நல்லா பெருசாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதே ஹாலில் நமக்கு வந்து டிவி வைக்கக்கூடிய அந்த யூனிட் சரியா ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இன்பில்டாக இதே ஹாலில் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோட கேப்பில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் டோர் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு டோரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பிளாக் க்ரே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வித் நல்ல ஒரு லாக்கோட இன்பில்டான லாக்கோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14க்கு 9.25 சைஸில் நல்ல ஒரு பெருசாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து நல்ல ஹை குவாலிட்டி சுவிச்சஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ரூமில் ஏர் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெட்ரூம்லேயே வந்து கடப்பாக்கள்லாம் யூஸ் பண்ணி செல்ஃப் அந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது திங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அந்த மேலே வந்து நமக்கு வந்து சின்னதாக ஒரு லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஜாக்வார் மெட்டீரியல்ஸ், ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் நமக்கு வந்து ஷவரு அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. 2-in-1 வந்து வாட்டர் ஃப்ளோவுக்கான நமக்கான டேப் வந்து கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குற பொறுத்தவரைக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி இந்த பெட்ரூம், இந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குதுன்னா 2 பெட்ரூம்லையும் ஏசிக்கான யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய செலவுகள் அப்படின்றது. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் பெட்ரூம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டோரு. ஸோ அந்த பெட்ரூமில் பார்த்த அதே விஷயங்கள், செல்ஃபு, லாஃப்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏசியோடைய யூனிட்டு. இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 9.25 சைஸில் சூப்பரான ஒரு கம்பேக்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு விண்டோ ப்ளஸ் கிளாஸ் டோரோட எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்மல் டாய்லெட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளஷிங் டேங்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் திங் வந்து நமக்கு வந்து இங்கேயும் வந்து ஹீட்டர் வைக்கக்கூடிய ஒரு யூனிட், ஷவர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனோட பாத்ரூம்ல வந்து அப்படியே நம்ம வெளியே வந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு லாஃப்டிங் ஏரியா, நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரியான நல்ல ஸ்பேஸாகவே நல்ல ஸ்பேசிஸாகவே பெரிய ஸ்பேசிஸாகவே இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஹால்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூஜா யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டீக்குட் டோரு, அந்த உள்ள வந்து கடப்பாக்கல்ல ஃபுல் செட்டப்போட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டிங்ஸோட நமக்கு வந்து இருக்குது. இந்த பூஜா யூனிட் பக்கத்துலேயே எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் ஃபவுண்டைன் தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கலர் ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல விட முடியும். அதுக்கான வாட்டர் ஃப்ளோக்கான அந்த டேப்பு, அதுக்கான கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டில் இருந்து இதை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம அதை கண்டிப்பாக பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அதை வீட்டில் வந்து வச்சு பார்க்கணும் ஒரு ஆசையும் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக வந்து அந்த அதுவும் நைட் நேரத்தில் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதை கண்டிப்பாக இமேஜின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடு வந்து உங்கள் வீடாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னதான் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னாலும் இல்லத்தரசிகளுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கிச்சன் ஏரியா. அந்த கிச்சன் ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். கிச்சனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. கடப்பாக்களோடைய ஸ்லாப்பு அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து லாஃப்ட் ஏரியா, ஸோ ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான அந்த ஒரு செல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 2-3 சுவிட்சஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜிங்க் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாட்டர் கனெக்டிவிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கிச்சனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் பண்ணக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாலில் வந்து டைல்ஸு, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியான ஒரு கிரைனைட்டில் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நமக்கு வந்து மோட்டருக்கு உண்டான கனெக்டிவிட்டி சுவிட்சஸ், கிச்சனுக்கு உண்டான சோக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 அடியில் வந்து லைஃப் டைமுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ரொம்பிடுச்சு, நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், வெளியே எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே வந்து தேங்கி நிற்கும், இந்த அடப்பு வரும் அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றியுமே வந்து 3 அடியில் நமக்கு வந்து ஒரு சிட்பேக் ஏரியா வந்து இந்த சிட்பேக் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து காம்பவுண்ட் சோறு கொடுத்துருவாங்க. வீட்டோட சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சோப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து குளிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் வாட்டர் வந்து வரக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடியில் வந்து ஆழம் வந்து கொடுத்துருக்காங்க. லைஃப் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே அப்படியே போயிடும். எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வாட்டர் எடுத்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ சைடில் ஃபுல்லாக நமக்கு வந்து காம்பவுண்ட் சோறு வந்துடும். இந்த சிட்டப் ஏரியாவுக்கு உள்ளே போகிறது மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னொரு சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சோறு போட்டதுக்கப்புறம் இது தனியாக ஒரு டோர் வந்துடும். ஸோ இந்த வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி வந்து வர மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கார்டன் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம சின்ன சின்னதாக ஒரு பூச்செடிகள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோடைய இந்த ஒரு பிளேஸில் லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி லைட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடியுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஃப்ளவர்ஸோடைய அந்த என்ன சொல்கிறது செடிகள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுடைய அப்ஸ்டேர்ஸ்க்கு வந்து மேலே போகிறோம். என்னென்ன கைப்பிடி இல்லை அப்படின்றலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த வீடுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்றோட்ட சூழல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றியும் வந்து இங்கே மரம் செடி கொடிகள் இருக்கிறதுனால நிறைய வந்து காற்றோட்டமான ஒரு சூழலாக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 லிட்டர்ஸில் சிங்டாக்ஸ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டுறதுக்கான அந்த ஒரு பில்லர்ஸ் ஏரியா அந்த வந்து கம்பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. எஸ், நம்ம இப்போ இந்த வீடுடைய எல்லா அமெனிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வீடு வந்து ஒரு ரொம்பவே வந்து பிடிச்ச வீடாக வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவுடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம், நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்காங்கன்னா இந்த வீடுடைய பில்டர் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்டர் வினோத்குமார் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத வியூவர்ஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் சார். இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஆரம்பித்தோம். கரெக்டாக இந்த வீடு கட்டி முடித்து இந்த மாதத்தோட கரெக்டாக 1 இயர் முடிய போகுது. இந்த ஒர்க்கு வந்து நம்ம நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம். யாருமே கொடுக்க முடியாத குவாலிட்டிக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். எஸ், அப்புறம் எந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? இதில் ஃபால் சீலிங்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல வேலை செய்கிறவங்க வச்சு நல்லா செலக்ட் பண்ணி யார் எப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ணால் நல்லா இருந்துச்சு டிசைன்லாம் நாங்களே பார்த்து செலக்ட் பண்ணி ஆளுங்க வச்சு இது நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். பாத்ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த நல்ல டேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் சார்? பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 8க்கு நல்ல லக்ஸரியாக இருக்கும். டைல் பார்த்தீங்கன்னா 4/2 நல்ல பெரிய டைலாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கலர்ஸுமே பார்த்தா வந்து நல்லா செலக்ட் பண்ணி நாங்கள் 1க்கு 10 கொடுத்து நல்ல கடையெல்லாம் போய் பார்த்து அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா யூனிக்கான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் தான் நான் பார்த்தேன். இது உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு, இது வந்து எப்படி பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்க? சார் நிறைய இடத்துல நான் ஹோட்டலு லாட்ஜ் நீங்கள் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சரி இது மாதிரி நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் தோணுச்சு. இது எப்படி இருக்குன்றதை நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே கண்டிப்பாக. இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த வியூ, அந்த விசுவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு. ஓகே இப்போ என்னன்னா நம்ம என்ன இது வந்து ஃபினிஷிங் ஆகல, ஃபினிஷிங் பண்ணால் அந்த செட்டப் எல்லாம் தெரியும். இப்போ எப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக கண்ணாடி பாக்ஸ் வந்துடும். இதில் ஓகே கண்ணாடி பாக்ஸ் வந்துடும். இதில் வந்து நமக்கு வாட்டர் வந்து மேலேருந்து வாட்டர் வந்துடும். இதில் நம்ம மீன் விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே இதில் வந்து ஃபிஷ், வாஸ்து மீன் இதுமாரி என்ன பிடிக்குதோ அந்த மீன் நம்ம வளர்க்குற மீன் இதில் உள்ள விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் மோட்டாருக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆக்சிஜன் மோட்டார் இதில் இருக்கும். இது வழியாக தண்ணி இந்த லைன் வழியாக தண்ணி அப்படியே உள்ளே இழுத்து மோட்ரு வழியாக தண்ணி அப்படியே சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். தண்ணி கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், மோட்ரு செட்டப் எல்லாம் மேலே வந்துடும். பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு வெளியில் ஹோட்டலில் பார்க்குற அந்த ஃபீலிங் வந்து நம்ம வீட்டிலே இருக்குங்கிற ஒரு சந்தோஷம் மன நிறைய இருக்கும். நிலாவை காட்ட வேண்டியதில்லை, இது நிலாவை காட்ட வேண்டியதில்லை, வீட்டு காமிச்சாலே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு யூனிக்காக இருக்கு. எந்த ஒரு வீட்லேயும் வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு பில்டர்ஸும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூப்பரான விஷயமா இருந்துச்சு. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ரெண்டு சோக் பீட் கொடுத்துருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜிங்க்ல வந்து வாட்டர் வந்து அடைச்சிக்குது, தண்ணி அடைச்சிக்குது, அதை வந்து திரும்ப அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தலைவலி எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து சூப்பராக கொடுத்துருக்கீங்க. இதில் அந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து தண்ணி நீங்கள் எவ்வளோதான் தண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 லிட்டர் தண்ணி ரிலீவ் பண்ணாலும் அந்த தண்ணி நீங்கள் ஒரு 2 hours 1 day அதிகபட்சம் ஃபுல்லாக இது வந்து மணல் தான். உங்களுக்கு 5 அடிக்கு கீழே ஃபுல்லாகவே வந்து பியூர் மணல். ஒரு தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி அப்படியே தண்ணி உறிஞ்சிடும். உங்களுக்கு கிச்சனில் வண்டியை வச்சு அள்ளுணுன்றதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. அதெல்லாம் செப்பரேட் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா கிச்சன் பாத்ரூம் தண்ணி எல்லாத்தையுமே நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் சிட்டி டேங்க் தனியாக ஒரு இதில் தான் விடுவோம். இதில் அப்படி கிடையாது. நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். கிச்சன் தனியாக ஒரு சோப் பீட்டு, அது இல்லாமல் நம்ம 5 அடிக்கு 6 அடிக்கு கீழே பைப் லைன் வேறு போட்டிருக்கோம். அதில் தண்ணி இதில் நீங்கள் பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நீங்கள் எத்தனை பேஸ் வந்து ஈபி கிடைச்சிருக்கு, ஃபியூச்சரில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுவோம் சார்? இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம 3 பேஸ் வேணும்னா நம்ம எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இதில் நாளைக்கு எனக்கு நிறையா ஏசி போடுறோம் அந்த எல்லாம் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம 3 பேஸ் கண்டிப்பாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இங்கே பக்கத்தில் இருந்து லைன் வந்து நம்ம இழுத்து வயந்து கொடுத்தா நம்ம இது பண்ணிக்கலாம். அது பிரேக்கர் நாங்கள் அதுமாரி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இப்போ இங்கே இது வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். பிரேக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம். 3 பேஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இது வந்து சார் நாங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம். ஒவ்வொரு பில்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து முக்கியமாக அவங்க வந்து ஏதோ ஒரு எலிவேஷன் நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து நான் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இது வந்து நாங்களாக ஒரு கற்பனையில் இதுமாரி கற்பனை நினைச்சதை செவுத்துல நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. பார்க்கவே இது வந்து உங்களுக்கு நல்லா சிமெண்ட்ல பண்ணுது, யூனிக்காக இருக்கும். நல்லா யூனிக்காக இருக்குது, டிசைனபிளாக. இது வந்து நான் நீட்டாக யாரும் பண்ணாத நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கார் பார்க்கிங்கை பார்க்குறது உங்களுக்கு நல்ல ஒரு ஹை லக்ஸரியாக இருக்குது. பார்க்குறதுலேயே உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. சார் இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியா என்ன, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி நம்மளுடைய வியூவர்ஸ் சார். இந்த வீட்டு மனையோட அளவு பார்த்தீங்கன்னா 50க்கு 25, 1250 சதுரடியில் பில்டப் ஏரியா வந்து நம்ம 1200 சதுரடிக்கு பண்ணியிருக்கோம். ஓகே சார், இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ ஷார்ட்டில் இந்த இடத்துல வர முடியும்? சார் இந்த வீடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து நியர்பை திருநாகேஸ்வரம் தேப்பெருமாள் ஒரு 5 கிலோமீட்டர் தான் அந்த இடம். கும்பகோணத்துலேருந்து லொக்கேஷன் 5 கிலோமீட்டரில் இருக்குது. சார் ஆக்சுவலாக வீடு வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸு வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விலாக் பண்ணியிருக்கோம். நிறையா நீங்களும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, எந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்களே ஷேர் பண்ணலாம். இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67 lakhs நெகோஷியபிள். நேரில் வாங்க பேசிக்கலாம்.
அந்த வீடு வாங்குறதுக்கு மேபி அவங்க லோன் ஃபெசிலிட்டி தேவை அப்படின்னா அவங்களால பண்ணுறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். இந்த வீட்டுக்கு லோன் வசதி கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய ஃபுல் வீலாக் வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடு வந்து உங்களுடைய கனவு இல்லமா கண்டிப்பாக இருக்கணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். நம்மளுடைய வீட்டுமனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.